லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது வருகிற மே 26 காலையில் 11 மணிக்குங்க குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. அப்படி மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி அடைகிறதுனால சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் 11ல் இருந்து 5ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தாங்க. 11ல் இருந்து 5ஆம் வீட்டை பார்த்ததுனால அது நல்ல அமைப்பு தாங்க. ஆனால் அதே சமயம் அந்த 8ல் இருக்கும் சனியால் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக இருந்ததுங்க. அதையும் ஓரளவுக்கு குரு தான் பேலன்ஸ் பண்ணார். இப்போது 11ல் இருந்து 12க்கு வராங்க. 12ஆம் வீட்டிற்கு சிம்ம ராசிக்கு 12ல் கடகத்தில் குரு உச்சமடைய போகிறாங்க. அப்படி உச்சமடையும் பொழுது 5 8 குடைவராக வந்து அவர் 12ல் இருந்து உச்சமடையும் பொழுது 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டை பார்ப்பதனால இந்த சனியினுடைய கெடுபலன்கள் அப்படியே குறையும். இதாங்க ஒரு பெரிய பலன், நல்ல பலன்கள் அமைய போகுதுங்க. அதுலேயும் உங்களுக்கு வர டிசம்பருக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ராகு 7ல் இருந்து 6க்கு வரப்போகிறாங்க. 12ல் குரு கேதுவோட சேரும் பொழுது ரொம்ப நல்ல அமைப்பை டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இப்போ வேலையில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. 8ல் இருக்கிற சனியோட கெடுபலன்கள் குறைந்தாலும் 12ல் இருக்கும் குரு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது சில எக்ஸ்ட்ரா புதுசாக வரக்கூடிய கடன்கள் கொஞ்சம் வருங்க. அது முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் டிசம்பர் வரைக்கும் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அஷ்டமசனுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் பாதிக்காதுங்க. டிசம்பருக்கு மேலேயே உங்களுக்கு இந்த அஷ்டமசனுடைய பாதிப்புகள் அப்படியே குறைஞ்சிருங்க. ஏன்னா 6ல் ராகு வருவாங்க. 6ல் மகரத்தில் ராகு வர்றது மிகப்பெரிய யோகா அமைப்புங்க சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு 6ல் ராகு வரும் பொழுது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம். டிசம்பருக்கு மேலே இருக்கிற தொழிலையே கரெக்டாக பண்ணிக்கணுங்க. புதுசாக எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேணாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சனியினுடைய கெடுபலன்கள் டிசம்பருக்கு மேலே குறைஞ்சாலும் குரு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் கடனை அதிகம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறது எல்லாமே இப்போதைக்கு டிசம்பர் வரைக்கும் வேண்டாங்க. டிசம்பருக்கு மேலே பண்ணிக்கலாம். டிசம்பருக்கு மேலே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் திசை இருப்பு நல்ல நிலைமையில் இருந்தால் வீடு கட்டுறது இதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியுங்க. இந்த சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய யோகா என்னன்னு கேட்டிங்கன்னா 12ல் குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது, 12ல் குரு இருக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவங்க தூரதேச பயணம் போகிறது, எங்கேயாச்சும் ரொம்ப நாளாக போக முடியாமல் இருந்து போகணும்னு நினைக்கிறாங்கலாம் பண்ண முடியுங்க. உடல் சம்மந்தப்பட்ட வகையில் கொஞ்சம் டிசம்பருக்கு மேலே பார்த்துக்கணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா அஷ்டம வீட்டை அஷ்டமாதிபதி பார்க்கிறார். சனியும் அங்கே இருக்கிறதுனால நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது டிசம்பருக்கு மேலே பார்த்துக்கணுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. படிப்பை பொறுத்த மட்டுமேங்க ரொம்ப கவனமாக தான் நம்ம இப்போதைக்கு நம்ம போய்க்கணும். படிப்பை பொறுத்த மட்டும் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகிறோம், இன்னொரு ஸ்கூல் மாறுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாங்க. அது அந்த அளவுக்கு பெரிய அமைப்புகளை கொடுக்காதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இந்த ராகு டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி கொடுப்பாருங்க. 12ல் குருவும் கேதுவும் சேர்றது கோடீஸ்வர யோகங்க. 12ல் குருவும் கேதுவும் சேர்றதுனால உங்களுக்கு திடீர் பணவரவு, அடுத்தபடியாக ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணங்கள் டிசம்பருக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே.